Hi guys, welcome back to the Real Cricket from YouTube channel. So இன்னைக்கோட வீடியோவில் நம்ம இந்தியா vs நியூசிலாந்து தேர்ட் ஓடியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பட் பிஃபோர் வி கெட் இன் டு தட், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா மேட்சோட கிரிக்கெட் ரிவ்யூஸ் அண்ட் ரிவ்யூஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அண்ட் மோர் ஓவர் கிரிக்கெட் பற்றின டே டு டே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா சஃபர் 41 ரன் லாஸ். ஸோ இதான் இன்னைக்கோட ஹெட்லைன்ஸாக இருந்திருக்கும். ஸோ இந்த கேம் எப்படி போச்சு என்னாச்சு அப்படின்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு கிரெடிட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹவ் டு கிவ் இட் டு நியூசிலாந்து. ஸோ அவங்க நல்லாவே விளாண்டாங்க இந்த சீரீஸை. ஓவரால் அந்த சீரீஸுமே நல்லா விளாண்டாங்க, இந்த கேமையுமே நல்லா கொண்டு போய் மேட்சை நல்லா ஜெயிச்சாங்க. ஸோ லெட் ஸ்டார்ட் ஆஃப் வித் டாஸ். இப்போ டாஸ்ன்னு பார்க்கும்போது கில் வந்து ஒன் த டாஸ் அண்ட் சூஸ் டு சேஸ். இப்போ நம்ம டாஸோட டிசிஷனை பெருசாக கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது, பிகாஸ் ஆல்ரெடி நம்ம ப்ரிவியூவில் சொன்ன மாதிரி மேபி ட்ரிக்கியான ஒரு டிசிஷன் தான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணிவிட்டு லேட்டர் ஆன் நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணிடலாம், ஆர்எல்ஸ் சேஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ எந்த டிசிஷன் எடுத்தாலுமே ஓகே தான். ஸோ இங்கே ஒரு பெருசாக இந்த டிசிஷன் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டாஸ் டிசிஷன் இல்லை அப்படின்றத நம்ம ப்ரிவியூலே ரிஃப்ளெக்ட் பண்ணோம். ஸோ அதனால டாஸ் டிசிஷன் இங்கே நான் பெருசாக கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பலை. பட் த மெயின் பாயிண்ட் வாஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 22nd ஓவரில் தான் ஒரு ஓப்பனிங் காம்பினேஷனை இந்தியா வந்து பிரேக் பண்ணாங்க, ஓகேவா. பட் இந்த கேமில் 5 for 2 அதுதான் அவங்களோட ஸ்கோர் கார்டு, ஓகேவா. ஸ்டார்டிங் ஆஃப் த கேமில் நியூசிலாந்து அந்த ஒரு ஸ்டேஜில் இருந்து ஒரு 200 and something ரன்ஸ், ஓவரால் கிட்டத்தட்ட ஒரு 220 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டு கொண்டு போய் ஒரு 337 அப்படின்னு முடிச்சாங்க நியூசிலாந்து. ஸோ அந்த மிடில் ஓவர்ஸில் விக்கெட் எடுக்காது தான் இங்கே ஒரு மெயினான ஒரு ப்ராப்ளமாக இந்தியாவுக்கு இந்த கேமை தோக்குறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக அமைஞ்சிச்சு. ஸோ லெட்ஸ் கோ ஸ்டெப் பை ஸ்டெப் எந்தெந்த இடத்துலலாம் ஏரியாஸ் டு கன்சர்ன் இருக்குது, எந்தெந்த ஏரியாஸ்லாம் நல்லா பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ டு ஸ்டார்ட் ஆஃப் வித் இந்த ஓப்பனிங் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹித் சர்மா இந்த சீரீஸ் ஃபுல்லாக ஃபெயில் ஆயிட்டாரு அப்படின்னு தான் வரும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஓவரால் அந்த சீரீஸில் ரோஹித் சர்மா பெருசாக நல்ல ஸ்டார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. பட் அவரால் அந்த ஸ்டார்ட்ஸை கன்வெர்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பிக் இன்னிங்ஸாக அவரால் விளையாட முடியல. பட் இதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நம்ம இன்டெப்த்தாக போய் பார்க்கும்போது அவரோட கேம் பிளே எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு 2010 or 12 மேபி ஒரு 2012 to 2019-20 வரைக்கும் அவர் எப்படி விளையாண்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல செட்டில் ஆவார், ஒரு 30 balls வரைக்கும் நல்லா எடுத்து செட்டில் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஒரு பிக் ஸ்கோர்ஸ் ஒரு 140 160 அந்த மாதிரி அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனாக தான் ரோஹித் சர்மா இந்தியாவுக்கு இருந்திருக்காரு, எஸ்பெஷலி இன் ஓடிஐ ஃபார்மேட், ஓகேவா. பட் இப்போ நெக்ஸ்ட் ஒரு 2022 வருது. அப்போ அவரோட கேம் பிளே எப்படி மாத்துறாரு அப்படின்னா, நான் போய் ஒரு 100 அடிக்கிறது என்னோட ஒரு வேலை கிடையாது, அந்த பவர் பிளேல ஒரு அக்ரெசிவ் பேட்டிங், ஒரு ஃபியர்லெஸ் அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி அவரோட அப்ரோச் அவர் வந்து மாத்துறாரு. அப்படி மாத்துறதுக்கு அவர்கிட்ட இருந்த ஃபிளெக்சிபிலிட்டி என்ன அப்படின்னா கேப்டன்சி, ஓகேவா. ஸோ ஃப்ரம் 2022 இருந்து ஒரு 2025 அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சு. அந்த கேப்டன்சினால அவரால் ஒரு நல்ல ஒரு டெம்போ செட் பண்ணாரு, ஓகேவா. அந்த 10 ஓவர்ஸ்ல நான் நல்லா ரன் ஸ்கோர் பண்ணிடுவேன், மிச்சம் வர பேட்ஸ்மேன்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி ரன் அடிச்சுக்கோங்க, ஓகேவா. நான் ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒரு ரோடே அவர் தான் போட்டார் அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ அவர்கிட்ட அந்த டெம்போ, அந்த ஒரு மைண்ட் செட் அவர்கிட்ட கிளியர்லி லேக்கிங். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ப்ரிவியூவோட தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரோஹித் அண்ட் விராட் லாஸ்ட் டான்ஸாக இருக்குமான்னு போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருந்தோம். ப்ராபப்ளி ஐ திங்க் ஸோ, எஸ். ஏன்னா விராட் கோலி ஒரு செம்ம ஃபார்மில் இருக்காரு. இப்போ அவரோட 85th இன்டர்நேஷனல் செஞ்சுரி அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு லூசிங் காஸ்ட்டில் வந்திருக்கு. பட் ஸ்டில் ஒரு கிரேட் நாக் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனாலுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 months அவே அப்படின்னு பார்க்குறப்போ, இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்டில் இதே தான் நடந்துச்சு. நான் போன ப்ரிவியூவில் ரிஃப்ளெக்ட் பண்ணேன். ஒரு 5 monthsக்கு அப்புறம் வரும்போது ஈஸியாக ஏஜ், ஃபார்மு, ஃபிட்னஸ்ஸு அந்த மாதிரின்னு ஒரு பல கன்சர்ன்ஸ் அண்ட் டேக்லைன்ஸ் அவங்க மேலே வச்சு ஈஸியாக அவங்க வெளியே அனுப்பிச்சாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரோஹித் வெளியே போன ஒரே காரணத்தினால விராட் கோலி ரோஹித் அளவுக்கு மோசமாக இல்லை டெஸ்ட் கிரிக்கெட்டில், ஓகேவா. பட் அவருமே வந்து இல்லை நம்மளும் போயிடலாம், இட்ஸ் குட் டைம் ஃபார் அஸ் அப்படின்னு நினச்சிட்டு அவருமே ரிட்டையர்மெண்ட் போட்டார். ஸோ இப்போ மேபி ரோஹித் சர்மாவை புஷ் பண்ணி ஓடிஐயில் நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு அனுப்பிச்சாங்கன்னா மேபி ரோஹித்தோட சேர்ந்து விராட்டும் வெளியே போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் விராட் கோலி வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் ரோஹித்தை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் ரோஹித்துமே போகிறதுக்கான அவசியம் இல்லை, பிகாஸ் அவர்கிட்ட அதாவது எல்லாமே இருக்கு. ஆனால் அதை ஒரு ரைட் வே அதை எடுத்துட்டு போகிறதுக்கான அந்த மைண்ட் செட் மட்டும் தான் அவர்கிட்ட இல்லை. ஹீஸ் லுக்கிங் மோர் ஃபிட்டர். எல்லாமே நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபீல்ட்லேயே பார்த்தீங்கன்னா பல கேச்சஸ்லாம் பிடிக்கிறாரு, ரொம்ப ஒரு மாதிரி அக்ரெசிவாக இருக்காரு ஃபீல்டில். அக்ரெசிவ்ன்றது அந்த அக்ரெஷன் காட்டுறாருன்னு நான் சொல்லலை, மேபி ப்ரோஆக்டிவாக இருக்காரு ஃபீல்டில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர்கிட்ட அந்த ஃப்ரீடம் இல்லை. அதாவது அந்த 2012 2020 வரைக்கும் அவர் விளாண்ட பேட்டிங் அவர் திருப்பி கொண்டு வர பார்க்குறாரு. பட் அதுக்கான ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, நான் அந்த மாதிரி ஹை ஸ்கோர் அடிச்சாதான் நான் டீம்ல இருக்க முடியும், ஒருவேளை நான் அப்படி ஹை ஸ்கோர் அடிக்கலைன்னா நான் டீம்ல இருக்க மாட்டேனோ அப்படின்ற ஒரு
ஒரு பயம் அவரை சுத்தி இருந்துட்டே இருக்கு, அது கிளியரா தெரியுது. ஓகேவா? பட் அந்த பயம் இல்லாம அவர் விளையாடும் போது மட்டும்தான் you can get the best out of Rohit Sharma. So unfortunately, and the opening combination and the Gill and Rohit Sharma combination, yes, the players are same, but the mindset of Rohit Sharma has changed their opening combination. So unfortunately, Rohit Sharma settle ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிறாரு அண்ட் சுப்மன் கில் எப்பயுமே டைம் எடுத்துக்கிறதுனால இந்த சீரீஸ்ல அந்த ஒரு காம்பினேஷன் அவ்வளோ ஒர்க் ஆகல அப்படின்றத நம்ம சொல்லணும். பட் கில் இந்த சீரீஸ்ல 250 அடிச்சாரு. ஸோ இட் வாஸ் குட். இந்த லாஸ்ட் மேட்ச் போன மேட்ச்ல வந்து அவரால் ரன் ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ ஓப்பனிங் காம்பினேஷன் ஃபெயில்டு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் மிடில் ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது நம்பர் 3, நம்பர் 4 அண்ட் நம்பர் 5. இப்போ ஒரு கன்க்ளூஷன் இருக்கும், ஒரு நம்பர் 3ல கோலி 27 வேர்ல்ட் கப் வரைக்கும் தாங்குவாரு, ஹி வில் கோ அப்படின்னு சொல்லி மேபி அவங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் இருக்கலாம். அப்படி இருக்கிறது இட்ஸ் ரியலி குட் திங். ஓகே, விராட் கோலி வச்சு நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு இந்த சீரீஸ்மே ஒரு நல்ல சீரீஸாக தான் முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு 93, ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் செஞ்சுரி, ஒரு 7 ரன் அடிச்சிருந்தாருன்னா அது ஒரு நல்ல ஒரு செஞ்சுரியா இருந்திருக்கும். செகண்ட் மேட்ச் ஆப்வியஸ்லி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபெயிலியர் வந்துச்சு அண்ட் அகைன் ஹி ஸ்டுட் அப், ஒரு லோன் வாரியரா இந்த மேட்ச் எடுத்துட்டு போனாரு. பட் ஒரே ஒரு மனுஷன், தனி மனிதனோட எஃபர்ட்ஸ்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, கூட சப்போர்ட் வேணும். அந்த சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்கிறப்பதான் அந்த நம்பர் 4, நம்பர் 5 ஸ்பாட் மேல ஒரு கேள்வி வரும். இப்ப நம்பர் 5ல இப்போ கேஎல் ராகுல் விளையாடுறாரு. பட் வென் அக்சர் பட்டேல் ரிட்டர்ன்ஸ், அவர் 5ல விளையாட போறாரா, இல்ல அவர் 6க்கு புஷ் பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்டரை நாங்க உள்ள கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி நீங்க 5ல அக்சர் விளையாட போறீங்களா அப்படின்றதுதான் கேஎல் ராகுலோட பேட்டிங்கை நம்ம ஒரு ஒரு டிட்டர்மைன் பண்றதுக்கு எது கேஎல் ராகுல் ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்றதுக்கு அந்த டிசிஷன் தான் அதை மெயினா வந்து ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அந்த டிசிஷன் என்னவா இருக்கும் அப்படின்றது அக்சர் பட்டேல் திருப்பி வந்தாதான் தெரியும். பட் பிஃபோர் தட் வென் வி டாக் அபவுட் நம்பர் 4 அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அகைன் நான் ப்ரிவியூலே ரிஃப்ளெக்ட் பண்ண மாதிரி எப்போல்லாம் ரோஹித் சர்மா, விராட் கோலி அண்ட் சுப்மன் கில் ரன் ஸ்கோர் பண்றாங்க, ஓகே பாரிங் சுப்மன் கில் அவரை கூட விட்டுருங்க, இவங்க 2 பேர் நல்லா ரன் ஸ்கோர் பண்ணி டீம் நல்ல பொசிஷன்ல இருக்கும். அப்போ அந்த நல்ல பொசிஷன்ல இருக்கிற டீமை இன்னும் ஒரு ஹை பொசிஷனுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு சூப்பர் ஃபோர்ஸா இருக்காரு. பட் மை கொஸ்டின் ஹியர் இஸ், என்னைக்கு இவங்க ஸ்கோர் பண்ணலையோ அன்னைக்கு நீ எப்பப்பா ஸ்டெப் அப் பண்ணுவ அப்படின்ற கேள்வி கேட்டா அதுக்கு அவர்கிட்ட பதில் இல்லை. ஓகேவா? மேக்சிமமா நம்ம தோக்குற மேட்சஸோட ஸ்கோர் கார்டை எடுத்து ஸ்ரேயஸ் ஐயரை ஃபுல்லா நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெருசா அந்த தோத்ததுல அவர் ஒரு முக்கிய ரீசனா இருக்காரு. அவர் நிறைய ரன் அடிச்சு, இப்ப கோலி போன மேட்ச் செஞ்சுரி அடிச்சு தோத்தோம், ஓகே. அது மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் நிறைய மேட்ச் 100 அடிக்கிறாரு, இல்ல ஒரு 50 அடிக்கிறாரு, ஒரு நாக்கை தனியா எடுத்துட்டு போய் அந்த இன்னிங்ஸை விளையாண்டு அந்த மேட்சை தோத்துருந்தாருன்னா ஓகே ஃபைன், அவரோட எஃபர்ட்ஸை போட்டாரு. அன்பார்ச்சுனேட்லி நம்ம லூசிங் காஸ்ட்ல போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த எஃபர்ட்ஸ் எனக்கு கிளியரா தெரியல ஸ்ரேயஸ் ஐயர் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ வென் வி கோ வித் திஸ் டாப் 5, மேபி அட் நம்பர் 5ல கேஎல் ராகுல் இஸ் டன் ரியலி வெல். போன மேட்ச் 100 அடிச்சார். அன்பார்ச்சுனேட்லி இந்த மேட்ச் ஒரு சாஃப்ட் டிஸ்மிசல் அவுட் ஆயிட்டாரு. அதாவது கோலிக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைச்சிருந்தா கண்டிப்பா அந்த மேட்சை கொண்டு போய் ஜெயிச்சிருப்பாரு. நம்ம ப்ரிவியூல ரிஃப்ளெக்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபோர்ட்ரஸ், இந்தியா ஹோம் சாயில்ல இருக்கிறது ஒரு ஃபோர்ட்ரஸ். அந்த உடையிறத அவ்வளோ ஈஸியா ரோஹித் அண்ட் கோலி பார்த்துட்டு சரி என்னமோ நடக்கணும்ப்பா, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் பாட்டுக்கு என் கேமை விளையாடுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் அவங்க கிடையாது. இன்னைக்கு இருக்கிற பிளேயர்ஸ் மேபி அப்படி இருக்கலாம், பட் தே ஆர் நாட் தட் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ். ஸோ அவர் அதை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு இல்லாம அந்த கேம் எடுத்துட்டு போனாரு. ஹர்ஷித் ராணா உண்மையிலே நல்லா சப்போர்ட் பண்ணாரு. நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு 50 அடிச்சாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஹி டிடன்ட் கெட் தட் சப்போர்ட். ஸோ இட் வென்ட் இன் அ லூசிங் காஸ். அகைன் அந்த லோவர் ஆர்டர் அப்படின்னு அடுத்து பார்க்கும்போது பாண்டியா அண்ட் அக்சர் பட்டேல் வில் ரிட்டர்ன் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அப்படி இருக்கும்போது ஜடேஜா வச்சு நீங்க கண்டினியூ பண்றீங்களா இல்லையா அப்படின்றது முக்கிய கேள்வியா இருக்கும். ஏன்னா ஜடேஜா லாஸ்டா ஓடிஐல ஒரு 50 அடிச்சது வாசன் வே பேக் இன் 2020 அண்ட் இந்தியாவில் அவர் ஓடிஐல 50 அடிச்சது வாஸ் 2013. கிட்டத்தட்ட 13 இயர்ஸ் லாங்கா அவர் அடிக்கல அப்படின்றப்போ ஐ திங்க் ஜடேஜாஸ் டைம் நோ டேஸ் ஹஸ் கம் டு அன் எண்ட். மேபி இது நிறைய ஜடேஜா ஃபேன்ஸ்க்கு நான் சொல்றது தப்பா படலாம். பட் ஒரு இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் டு பி அ ஹார்ஷ் டிசிஷன் மேபி, பட் இட் ஹேஸ் டு பி த குட் டிசிஷன் ஃபார் த வெல்பீயிங் ஆஃப் த டீம் அப்படின்னு பார்க்கும்போது ஜடேஜாலேருந்து நம்ம இப்போ மூவ் ஆன் ஆகி தான் ஆகணும். அண்ட் பவுலிங் அப்படின்னு பார்க்குறப்ப ஹர்ஷித் ராணா உண்மையில் நல்லா பண்ணியிருக்காரு. ஐ திங்க் ஸோ ஹி வில் ஒரு மெயின் ஸ்டேவா இருப்பாரு அந்த நம்பர் 8 ஸ்பாட்டுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது அந்த ஒரு ஃபினிஷர் கிடையாது, பட் அந்த பாண்டியா அண்ட் அக்சருக்கு அப்புறம் பேட்டிங் வந்து கொஞ்சம் பேட்டிங் எபிலிட்டியும் கொடுக்க முடியும், பவுலிங்கும் போட்டு விக்கெட்ஸ் எடுக்க முடிஞ்ச ஒரு பிளேயரா அந்த நம்பர் 8 ஸ்பாட்டுக்கு ஒரு ஒரு ரோலையும் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா ஹர்ஷித் ராணா க்ரூம் ஆகி வராரு மேபி ஓடிஐஸ்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹேவ் டு கிவ் டு ஹர்ஷித் ராணா, நல்லா பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் நம்பர் 9, 10, 11 அதுல பும்ரா வில் பி பேக் அண்ட் குல்தீப் வந்து ஓகே, பட் ஒரு கன்சர்ன் இருக்கு, ஒரு ஒரு தாட் கிரியேட் ஆகுது. மேபி ஒரு வருண் சக்கரவர்த்தி ட்ரை பண்ணலாமா ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் கிரியேட் ஆகுது. அண்ட் இந்த மேட்சை பேசிக்கா தோத்ததுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்னா ப்ரிவியூல சொன்ன மாதிரி இங்க எந்த ஸ்பின்னர் வந்து விக்கெட்டே எடுக்க வேண்டாம், ஓகேவா? 10 ஓவர் போட்டு 40 ரன் 45 ரன் கொடுக்குற ஸ்பின்னர் தான் இங்க மேட்சை ஜெயிக்கிறதுக்கு ஒரு கீயா இருப்பாங்கன்னு சொன்னோம்.
அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை செய்கிற மாதிரி ஜேடன் லெனக்ஸ் 10 ஓவர் போட்டு 42 2 விக்கெட். அதே விஷயத்த இங்கே ஜடேஜாவோ குல்தீப்போ செஞ்சிருந்தா நம்ம ஒரு சான்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவங்க மொத்தம் 18 ஓவர் ஸ்பின் போட்டாங்க. ஓகேவா? போட்டு அவங்க கொடுத்த எக்கானமியை விட நம்ம போட்ட 12 ஓவர்லேயே கிட்டத்தட்ட 90 ரன்ஸ் பிட்வீன் குல்தீப் அண்ட் ஜடேஜா. ஸோ 6 ஓவர் தான் 2 பேருமே போட்டாங்க. 8 ஓவர் நிதிஷ்குமார் ரெட்டி கொடுத்தாரு மிஸ்டர் சுப்மன் கில். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஓகேவா? இவர் வந்து என்ன பிளேயர், இவர் பேட்ஸ்மேனா பவுலரா ஃபீல்டரா, அப்போ நம்மளே நம்ம ப்ரிவியூல சொல்லியிருந்தோம். ஓகேவா? பட் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரிவியூக்குலாம் ஆன்சர் பண்ற மாதிரி அந்த கிரிட்டிக்ஸ்க்கு அவர் ஒரு 50 அடிச்சிட்டாரு, விச் இஸ் a வெரி குட் திங். பட் மை கொஸ்டின் இஸ், அவரு ஒரு பாண்டியா ரோலுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்னா பாண்டியா இந்த செட்டப்குள்ள உள்ள வந்தா 8 ஓவர் போடுவாரா? கண்டிப்பா கிடையாது. ஒரு 6 ஓவர் 5 ஓவர் போடுவார். அப்ப அந்த மாதிரி நீங்க போட்டுட்டு ஒரு 5 ஓவர் 6 ஓவர் போட வச்சிருக்கலாம். 2 ஓவர் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு கொடுத்து அவரோட பவுலிங்கை நீங்க யூஸ் பண்ணாதது சுப்மன் கில்லோட தப்பு. அஸ் அ கேப்டன்சில ஒரு மிஸ்டேக்னா, அவரை ஒரு அவர் ஒரு பிளேயர் தான், அவர் வந்து தண்டமால அந்த டீமுக்குள்ள இல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக அவரை 8 ஓவர் போட வைக்கிறதும் சுப்மன் கில்லோட கேப்டன்சில ஒரு தப்பு தான். ஓகேவா? ஒரு 4 ஓவர் 5 இப்போ வாஷிங்டன் சுந்தர் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தாரு. 5 ஓவர் தான் பவுலிங் போட்டார். இந்த 6th பவுலிங் ஆப்ஷன் உங்களுக்கு ஒரு 5 4ல இருந்து ஒரு 7 அதிகபட்சம் 6 தான். மேபி ஒரு 7 ஓவர் போற வரைக்கும் அந்த அந்த பவுலர் நல்லா போடும் பட்சத்தில் ஒரு 7th ஓவர் போடலாம் அப்படின்றது தான் அந்த 6th பவுலரோட ஆப்ஷன். அவரை போய் 8 ஓவர் போட விட்டு 53 ரன் கொடுத்தா, இப்ப மிச்ச குல்தீப்கோ ஜடேஜாக்கோ எக்ஸ்ட்ரா ஓவர்ஸ் கொடுத்துருக்கலாம். ஓகேவா? மேபி ஜடேஜா கூட கொடுத்துருக்க வேண்டாம். அவர் ஃபுல்லா அந்த சீரிஸ் முழுக்க விக்கெட் எடுக்கல, அவர் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஃபார்ம். பட் குல்தீப்க்கு மேபி அந்த ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு, ஒருவேளை ஒரு விக்கெட் எடுத்திருந்தா இந்த கேமை கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கலாம்ல. ஸோ அவரை ப்ரூவ் பண்ணி காட்டணும், அவரை நாங்கள் யூஸ் பண்றோம் அப்படின்றதுக்காக 8 ஓவர் கொடுக்கறது என்ன நியாயம்? 2 அதாவது நான் ஒன்னே வச்சா அவரை எதுவுமே வேலை வாங்காம திண்டமா டீம்ல வச்சிருப்பேன். இல்லைன்னா அவர் தான் இந்த டீமோட தூண் அப்படின்ற மாதிரி 8 ஓவர் நான் வந்து அவர் பவுலிங் கொடுப்பேன், 10 ஓவர் பவுலிங் கொடுப்பேன் அப்படின்னு கொடுத்தா அது என்ன அர்த்தம்? ஸோ கேப்டன்சில இட்ஸ் அகைன் அ கொஸ்டின். அண்ட் ரோஹித் சர்மாவோட ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம திருப்பி வரணும் அப்படின்னா, ரோஹித் சர்மா இந்த டீம்ல சஸ்டெயின் பண்றதுக்கு ரெண்டே வழிதான் இருக்கு. ஒன்னு, அவரோட ஃபியர்லெஸ் பேட்டிங் அவர் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரதுக்கு இந்த கோச் அண்ட் கேப்டன் அவங்க கிட்ட இருந்து அவருக்கு ஒரு கிளியரான பேக்கிங் இருக்கணும். எப்படின்னா, இப்போ நான் வந்து எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாலும், மேபி எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாலும்னா கண்டிப்பா ஒரு ஃபுல்லா ஒரு லோ ஸ்கோர் அடிக்க போறல, பட் ஒரு 2 3 மேட்ச் நான் ஃபெயில் ஆறேன். அப்ப நீங்க என்ன வந்து ஒரு டீம் விட்டு தூக்கிடுவேன்ற ப்ரெஷரை அவர் மேல கொடுக்காம இருந்தா தான் அவரால் அந்த ஃபியர்லெஸ் பேட்டிங்கை கொண்டு வர முடியும். ஓகேவா? அவர் அந்த ஃபியர்லெஸ் பேட்டிங்கை கொண்டு வந்து அந்த ரோட் போட்டு அந்த ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணா மட்டும்தான் நெக்ஸ்ட் இருக்கிற பிளேயர்ஸ் அவங்களோட டைம் எடுத்து செட்டில் ஆகி ஒரு சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல்லாம் பேட்டிங் ஆட முடியும். அவர் இப்படி லாங் இன்னிங்ஸ் விளையாடுறேன்னு செட்டில் ஆயிட்டு அந்த மாதிரி கேமை சேஞ்ச் பண்ணிட்டு, ஏன்னா ப்ரெஷர் இருக்கு, ரன் அடிச்சாதான் டீம்ல இருக்க முடியும், நீ உன்னோட ஃபாஸ்ட் பேஸ்ட் கிரிக்கெட்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்க அவர் மேல ஒரு ப்ரெஷரை இந்த கோச் அண்ட் கேப்டன் வச்சீங்கன்னா, ஒருவேளை அவர் இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணாம ஃபெயில் ஆகும்போது கண்டிப்பா கீழே வர பேட்டர்ஸ்க்கு செட்டில் ஆகுறதுக்கு அந்த டைம் அவரால் கொடுக்க முடியல, அந்த டீம் வைஸா கொடுக்க முடியலன்னா, ஒன்று நீங்க இந்த கீழே இருக்க பேட்ஸ்மேனை தூக்கணும், தட் இஸ் ஸ்ரேயஸ் ஐயர். அப்படி இல்லைன்னா ரோஹித் சர்மாவை தூக்கணும். இதுல எந்த டிசிஷன் செய்வாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கையை போய் ரோஹித் சர்மா மேல தான் வச்சு, தம்பி நீ நவுந்துக்கோ, யசஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்கான், நீ விலகிரு அப்படின்னு சொல்லி தான் ஒரு டிசிஷன் போகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மோரோவர் இந்த சீரீஸே ஓவராலா பார்க்கும்போது ஒரு கன்வின்சிங்கா இல்லை. ஓகேவா? அண்ட் கேப்டன்சில பல பிளண்டர்ஸ் அண்ட் எரர்ஸ் இருக்கு. எந்த மாதிரி ஒரு பவுலர் கொண்டு வரணும், ஒரு பிரேக் த்ரூ ஓவர் எடுத்துட்டு போறோம் அப்படின்னா எந்த பிளேயரை கொண்டு வந்து ஒரு பிரேக் த்ரூ கொடுக்கலாம், அந்த மாதிரி நீங்க கொண்டு வரணும். அண்ட் மோரோவர் இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹோம் கண்டிஷன்ஸ் ரீட் பண்ண முடியலன்னா நீ என்னடா கோச், என்னடா கேப்டனு? ஒரு டீம் வரான், அவனுக்கு வந்து அவனோட சி டீம் அனுப்புறான், அவனுக்கு மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. அப்படி மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத அவன் கொண்டு வந்து நம்மளோட ஹோம் கண்டிஷன்ஸ், அதாவது அவனுக்கு அவே கண்டிஷன்ஸ் ஆகிய இந்தியாவை ரீட் பண்ணி அவன் விக்கெட் எடுக்கிறான், அவன் மேட்ச் ஜெயிக்கிறான், சீரீஸை ஜெயிக்கிறான். நீ ஹோம் கண்டிஷன்ஸ் பிச்சை ரெடி பண்ற, உன்கிட்ட இருக்கிற ஒன்று அந்த பிச்சுக்கு தகுந்த மாதிரி ரிசோர்ஸை நீ எடுக்கணும், இல்லைன்னா ரிசோர்ஸ் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிச்சை ரெடி பண்ணியிருக்கணும். இப்படி எதுவுமே பண்ணாம உன் ஹோம் கண்டிஷனே உனக்கு ரீட் பண்ண தெரியாம நீங்க இப்படி மேட்சை தோத்தீங்கன்னா நீ என்ன கோச்சு, என்ன கேப்டனு? இதை கேட்டா உடனே நாங்க தான் ஏஷியா கப் ஜெயிச்சோம், அங்க நான் தான் கோச்சா இருந்தேன், இங்கிலாந்து டூர் போனோம், ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபி, அதை 2-2 நான் வந்து இது பண்ணிட்டு வந்தேன், ஈக்குவல் பண்ணேன் அந்த சீரீஸை, நான் ஒன்றும் தோக்கலை, நான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கோச் தான் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு விளக்கம் கொடுத்துக்கிறீங்க. ஸோ இதை வச்சு அதான் சொல்ல, இந்த டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஓடிஐயா இருக்கட்டும், ஒரு ஒரு பாசிட்டிவ் நோட்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணல. இப்போ அகைன் 5 மந்த்ஸ் பிரேக் இருக்குது. இப்போ டெஸ்ட்டுமே இப்போ 1 மந்த்தாக நடக்கலை, நெக்ஸ்ட் ஒரு 5 மந்த்ஸ் கழிச்சு தான் டெஸ்ட்டு வரும். அதே மாதிரி தான் ஒரு 5 மந்த்ஸ் கழிச்சு தான் ஓடிஐ வரும். ஒரு லாட் ஆஃப் கன்சர்ன்ஸ் அண்ட் டாக்கிங் பாயிண்ட்ஸ் அரௌண்ட் திஸ் டீம் செட்டப் இன் இந்தியா. ஒரு வின்னிங் கல்ச்சர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை. நம்ம வந்து ஜெயிச்சுட்டே இருந்தோம், அதுக்கு எப்பயுமே ஜெயிச்சுட்டு இருக்க முடியாது கிரிக்கெட்ல. வின்னிங் அண்ட் லூசிங் ஆர் பார்ட் ஆஃப் கிரிக்கெட். பட் நீங்க ஜெயிக்கிற ஒரு கல்ச்சரை உங்ககிட்ட ரிசோர்ஸ் இருந்து நீங்க எப்படி சொல்ல, நீங்க எடுக்கிற ஒரு
பேசிக் பிளண்டர்ஸ்னால அந்த டீம் கொண்டு போய் தோத்துட்டு வந்தீங்கன்னா, அத பார்த்து யாருமே எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாது. உங்களுக்கு பின்னாடி கை தட்டிட்டு நிக்கணும் அப்டின்னா எப்படி நிக்க முடியும்? இதுக்கு மேல யாராவது ஏதாவது கேள்வி கேட்டா, அவர் வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல போய் ஒரு விளக்கம் குடுக்குறாரு. அவங்கவங்க டொமைன்ல இருங்க. என்னைய பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு இது கிடையாது. எனக்கு என் வேலைய பார்க்க தெரியும் அப்டின்னு. நீங்க உங்க வேலைய பார்க்கலன்றனால தானே நாங்க பேசுறோம். நீங்க உங்க வேலைய பார்த்திருந்தா பிரச்சனையே இல்லையே! அவரோட நோக்கம் என்ன அப்டின்னா, என்னலாம் ரெக்கார்ட் இந்தியா கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்காங்க இந்த ரோஹித் கோலி. அத நான் உடைக்கிறேன். உடைச்சு இந்த ரெக்கார்ட் எல்லாத்தையும் உடைச்சேன்னு சொல்லி அவர் ஒரு சாதனை பண்றாரு. ஸோ எனக்கு வந்து சொல்ல தெரியல. லைக் எப்படி சொல்றதுன்னா, இதுல உனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது? தெரியல. உனக்கு மட்டும் தான்ப்பா தெரியும். அப்படி நான் தோக்குறதுல உனக்கு சந்தோஷம், இந்தியாவ தோற்கடிக்கிறதுல உனக்கு சந்தோஷம்னா, ஓகே நீ சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லி என்னால வேடிக்கை பார்க்க முடியாது. ஓகேவா? இந்தியா தோக்குறதுனால உனக்கு சந்தோஷம் அப்படின்றதுக்காக இந்தியா தோக்கட்டும் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. அண்ட் மோர் ஓவர் இப்ப நெக்ஸ்ட் T20 சீரிஸ் வருது. அங்கேயுமே செட்டப் எப்படி இருக்கும்? நம்ம ஒரு வின்னிங் கல்ச்சர்ல உள்ள போறதுக்கும், ஒரு சீரிஸ் ஹோம்ல போய் தோத்துட்டு, அதுவும் ரெக்கார்ட்லாம் வருது. ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஓடிஐஸ்ல வந்து ஒரு வின் எடுக்குறாங்க. ஆன் ஹோம் சாயில் ஃபார் நியூசிலாந்து அப்படின்னு சொன்னா, ஒரு இந்தியன் அந்த என்ன சொல்றது இந்தியன் ஃபோர்ட்ரஸ உடைக்கணும். அத உடைச்சு அத பிரீச் பண்ணணும். அதுதான் வந்து கம்பீரோட ஒரு முக்கிய எண்ணமா இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் T20 சீரிஸ் வருது. ஸோ பார்க்கலாம் எப்படி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாட் ஆஃப் கன்சர்ன்ஸ் அரவுண்ட் திஸ் ஓடிஐ டீம். ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் எப்படி வரும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு விராட் அண்ட் ரோஹித்தோட லாஸ்ட் மேட்சா இருக்கும். ஏன் நான் விராட்ட சொல்றேன் அப்படின்னா, ரோஹித் சர்மா போனா ப்ராபப்லி விராட்டும் போயிருவாரு அப்படின்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும். ஸோ லெட்ஸ் see how it's going to be. I'll again meet you for the India versus New Zealand first T20 preview. Until then, bye guys.